உங்களுக்கு தெரியுமா, வழக்கமா நம்ம ஒரு மெடிக்கல் செக்கப் பத்தி பேசும்போது அங்க ஒரு தெளிவான எதிர்பார்ப்பு இருக்கும். அதாவது இப்போ உங்க கை உடைஞ்சிடுச்சுன்னா எக்ஸ்ரேல அந்த முறிந்த வெள்ளைக்கோடு ரொம்ப தெளிவா தெரியும். ஆமா, டாக்டர் அத அப்படியே சுட்டிக்காட்டி, இதோ இங்கதான் பிரச்சனை அப்படின்னு ரொம்ப சுலபமா சொல்லிடுவாரு. கரெக்ட். அது நமக்கு ஒரு பெரிய நிம்மதியே தரும் பாத்தீங்களா? எல்லாமே ஒன்னு இது இல்லனா அதுங்கிற மாதிரி ஒரு தெளிவான இருமை நிலையில, அதாவது பைனரி ஸ்டேட்ல இருக்கணும்னு தான் மனித மனம் எப்பவுமே விரும்புது. பிரச்சனை கண்ணுக்கு தெரியணும், அதை சரி செய்யணும். கண்டிப்பா. ஆனா மனிதனோட மன உளைச்சல், அதிர்ச்சிகள், அதாவது ட்ராமா மாதிரியான நுட்பமான விஷயங்களுக்குள்ள நீங்க நுழையும்போது, அந்த எக்ஸ்ரே எந்திரம் திடீர்னு தம் மதிப்பை இழந்துடுது. அதான் உண்மை. நாம இவ்ளோ காலம் நம்பியிருந்த அந்த துல்லியமான உலகம் உண்மையை சொல்லப்போனா ஒரு குழப்பமான வலையமைப்பா மாறிடுது. எங்க பிரச்சனை தொடங்குது, எங்க முடியுதுன்னே நம்மளால சொல்ல முடியறதில்ல. நாம நமக்குள்ள இருக்க உண்மையான விஷயங்களை தேடத் தொடங்குறோம். அந்த பாதுகாப்பு வளையம் உடையும் போதுதான் புதிய பார்வைகள் பிறக்குது. இதை ஏன் இப்ப சொல்றேன்னா, இன்னைக்கு நம்மளோட இந்த ஆழமான தேடல்ல நாம அலசப் போற புத்தகம் நம்ம மனசோட அந்த எக்ஸ்ரே இயந்திரத்தை முற்றிலுமா உடைக்கப் போகுது. கிரேக் கூட் எழுதிய ஸ்டாண்டிங் as அவேர்னஸ், த டைரக்ட் பாத். ஆமா, விழிப்புணர்வாகவே நிலைத்திருத்தல், நேரடி பாதை. இது ரொம்ப ஆழமான ஒரு புத்தகம். இத கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்க உலக எப்படி பாக்குறீங்க, உங்களை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க அப்படிங்கிற அடிப்படை பார்வையே இது புரட்டி போட போகுது. விழிப்புணர்வு, அதாவது அவேர்னஸ் அப்படிங்கிறது நம்ம பல வருஷம் தியானம் பண்ணி எங்கேயோ தேடிச் சென்று அடையும் ஒரு பொருள் அல்ல. அதுவே நாமக இருக்கிறோம். அதுதான் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம். இத வெறும் தத்துவமா சொல்லாம, ரொம்ப நேரடியான உங்க அனுபவத்தோட ஒத்துப்போகும் பரிசோதனைகள் மூலமா ஆசிரியர் விளக்குறாரு. ஆமா, இங்க கேட்டுக்கிட்டு இருக்கிற பலருக்கும் இந்த அத்வைத தத்துவங்கள் ஏற்கனவே தெரிஞ்சிருக்கலாம். ஆனா கிரேக் கூட அதோட நின்னுடல பாத்தீங்களா? கண்டிப்பா இல்ல. நமக்கும் இந்த உலகிற்கும் இடையே, அதாவது பார்ப்பதற்கும் பார்க்கப்படும் பொருளுக்கும் இடையே ஒரு பெரிய இடைவெளி இருக்கிறதா நாம கற்பனை செஞ்சு வச்சிருக்கோம் இல்லையா? அந்த பிரிவினைங்கிற மாயைய தத்துவங்களால் அல்லாம நேரடி அனுபவத்தால எப்படி உடைக்கிறதுன்னு அவர் ரொம்ப தெளிவா விளக்குறாரு. சரி, அந்த நேரடி அனுபவத்துக்குள்ள நாம நேரகவே குதிப்போம். விழிப்புணர்வு என்பது நாம பார்க்கும் ஒரு பொருள் அல்ல, அது பார்க்கும் தன்மை அல்லது அந்த பார்வையாகவே இருக்கும் நாம் அப்படின்னு இந்த புத்தகம் சொல்லுது. கரெக்ட். இது கேட்கறதுக்கு ரொம்ப அருமையா இருக்கு. ஆனா என் நடைமுறை வாழ்க்கையில ஒரு பிரச்சனை இருக்கு. என்னால எனக்கு எதிரே இருக்கிற ஒரு மரத்தை பார்க்க முடியுது, ரோட்ல போற காரை பார்க்க முடியுது. எல்லாமே விழிப்புணர்வு தான். நாமே விழிப்புணர்வு தான்னா அந்த விழிப்புணர்வை மட்டும் நான் ஏன் நேரா பார்க்க முடியறதில்ல? அதை நான் எப்படி தேடி கண்டுபிடிக்கிறது? நீங்க இப்போ கேட்டதுதான் பல ஆன்மீக தேடல்களிலும் எழும் மிகப்பெரிய முட்டுக்கட்டையே. நாம எல்லாவற்றையும் ஒரு பொருளாக பார்த்தே பழகிட்டோம். ஆனா விழிப்புணர்வை ஒருபோதும் ஒரு பொருளாகவோ அல்லது அனுபவமாகவோ பார்க்கவே முடியாது. ஓ, பார்க்கவே முடியாதா? அது ஏன்? இதோட அடிப்படை இயங்குமுறையை இப்படி புரிஞ்சுக்கலாம். உங்க கையில ஒரு டார்ச் லைட் இருக்குன்னு வைங்க. இருட்டுல அந்த டார்ச் லைட்டை கொண்டு பண பொருள்களை தேடி கண்டுபிடிக்கிறீங்க. ஆனா அந்த டார்ச் லைட்ல இருந்தே வர்ற ஒளியை கொண்டு அதே டார்ச் லைட்டை உங்களால இருட்டுல வெளிச்சம் போட்டு காட்ட முடியுமா? ஆ, அது சாத்தியவே இல்ல. ஒளிய வைத்து ஒளியை உருவாக்கும் கருவியை பார்க்க முடியாது. அதாவது கேமராவோட லென்ஸை வைத்து அந்த கேமராவையே படம் பிடிக்க முடியாதுங்கிற மாதிரி சொல்றீங்க. மிகச் சரியாக சொன்னீங்க. டக்ளஸ் ஹார்டிங் அப்படிங்கிறவரோட புகழ்பெற்ற பரிசோதனைகளை கிரேக் கூட் இங்க சுட்டி காட்டுறாரு. நாம எல்லாவற்றையும் பார்க்கிறோம், ஆனா அந்த பார்க்கும் தன்மைய நம்மால பார்க்க முடியறதில்ல. ஏன்னா நாமே அதுவாக இருக்கிறோம் இல்லையா? ஆமா, கண்ணாடியை கொண்டு கண்களை நேரடியாக பார்க்க முடியாததை போலதான் இதுவும். அதனால விழிப்புணர்வை ஏதோ ஒரு புதிய பொருளாகவோ அனுபவமாகவோ தேடுற இந்த முயற்சியை முற்றிலுமாக கைவிடுவதிலேயே உண்மையான சுதந்திரம் இருக்கு. வாவ்! தேடலை கைவிடும்போது எஞ்சியிருப்பது எதுவோ அதுதான் விழிப்புணர்வு. இதை நீங்க சொல்லும்போது எனக்கு ஒன்னு புரியுது. என்ன புரியுது? நீங்க, அதாவது இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்க இப்போ இதை ரொம்ப அமைதியா கவனிச்சுக்கிட்டு இருக்கீங்க இல்லையா? அந்த கவனிக்கிற உணர்வு, அந்த இருப்பு, அதுதான் விழிப்புணர்வு. அது எங்கும் சென்று விடல, அது எப்பவுமே அங்கேதான் இருக்கு. மிகச் சரியான புரிதல். சரி, எனக்குள் இருக்கும் விழிப்புணர்வை பத்தி பேசுறது எளிது. ஆனா எனக்கு எதிரே இருக்கிற இந்த மேஜை, நான் பயன்படுத்துற லேப்டாப், இதெல்லாம் உண்மையான திட பொருட்கள் ஆயிற்றே. அக உலகை விழிப்புணர்வுன்னு சொல்றது சரி, ஆனா அந்த வெளி உலகம் வெறும் விழிப்புணர்வு தான் சொல்றத என் மூளை ஏத்துக்க மறுக்குதே. அந்த மறுப்பு ரொம்ப ரொம்ப இயல்பானதுதான். இதுக்காக தான் கிரேக் கூட் வெறும் தத்துவார்த்த விளக்கங்களோட நிறுத்திக் கொள்ளாம சில நேரடி பரிசோதனைகளையும் நமக்கு தர்றாரு. அந்த டீக்கா பரிசோதனை தானே? ஆமா, தேநீர் கோப்பை பரிசோதனை. இதை நாம படிப்படியா அலசி பார்ப்போம்.
கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்க உங்க மேஜையின் மீதுள்ள ஒரு தேநீர் கோப்பைய பாக்குறீங்கன்னு வச்சுப்போம். நீங்க உண்மையாவே அங்க எதை பாக்குறீங்க? நான் ஒரு பீங்கான் கோப்பைய பாக்குறேன். அதுல தேநீர் இருக்கு. இல்ல, அதை இன்னும் நுட்பமாக கவனிங்க. உங்க கண்கள் நேரடியாக எதை பதிவு செய்யுது? ம், சில நிறங்கள், அப்புறம் சில வடிவங்கள், சில ஒளிநிழல் மாறுபாடுகளை மட்டுமே என் கண்கள் நேரடியாக பதிவு செய்யுது. கரெக்ட். இது ஒரு பீங்கான் கோப்பை அப்படிங்கிறது உங்க மூளை அந்த நிறங்களுக்கும் வடிவங்களுக்கும் கொடுக்கிற ஒரு பெயர், ஒரு விளக்கம் மட்டுமே. இப்ப சொல்லுங்க, அந்த வடிவங்களும் நிறங்களும் உங்க பார்வை அப்படிங்கிற செயலிலிருந்து வேறானவையா? அதாவது பார்வை இல்லாம அந்த வடிவம் அங்க தனியா இருக்கான்னு கேக்குறீங்களா? ஆமா, பார்வைக்கும் அந்த வடிவத்துக்கும் வித்தியாசம் இருக்கா? அப்படி பார்த்தா இல்ல. நான் பார்க்காவிட்டால் அந்த வடிவம் என் அனுபவத்திலே இல்ல. அதனால பார்வையும் அந்த வடிவமும் ஒன்றோடொன்று பிணைந்திருக்கு. அடுத்தபடிய கவனிங்க, அந்த பார்வை உங்க விழிப்புணர்விலிருந்து வேறானதா? விழிப்புணர்வு இல்லாம பார்வை நிகழுமா? ஆ, அதுவும் இல்ல. அப்போ நிறம் என்பது பார்வையிலிருந்து வேறல்ல, பார்வை என்பது விழிப்புணர்விலிருந்து வேறல்ல. இறுதியில அந்த திடமான கோப்பை என்பது விழிப்புணர்வின் ஒரு தோற்றமே தவிர விழிப்புணர்விலிருந்து தன்னிச்சையாக தனியாக இயங்கும் ஒரு பொருள் அல்ல. ஓஹோ, இது ஒரு தொடர் சங்கிலி மாதிரி இருக்கு. ஆனா ஒரு நிமிஷம் இருங்க. நிறங்கள், வடிவங்கள், பார்வைன்னு சொல்றது ரொம்ப தர்க்க ரீதியா கவிதை மாதிரி இருக்கு. ஆனா கோப்பைய விடுங்க. நான் வேகமா எழுந்து என் கைய மேஜையின் ஓரத்துல ஓங்கி அடிச்சிடுறேன்னு வச்சுப்போம். சரி, அடிச்சா என்ன ஆகும்? எனக்கு தாங்க முடியாத வலி வருமே, என் கை துடிக்கும். அந்த வலி ரொம்ப உண்மையான திடமான ஒரு பருப்பொருள் உலகத்தின் அனுபவமாயிற்றே. ஒரு தத்துவத்தால என் வலியை குறைக்க முடியுமா? அந்த தருணத்துல எனக்கு ஐஸ் கட்டி தான் தேவை, தத்துவம் அல்ல. அந்த துடிக்கும் வலிய எப்படி வெறும் விழிப்புணர்வுன்னு சொல்ல முடியும்? இது ஒரு மிகச் சிறப்பான கேள்வி. நாம கை பரிசோதனை, அதாவது ஆர்ம் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படிங்கிற அடுத்த கட்டத்துக்கு போக இதுவே சரியான தருணம். நீங்க கைய மேசையில அடிக்கும் பொழுது ஏற்படுறது ஒரு கவிதை அல்ல, அது நேரடி அனுபவம்தான். ஆமா, ரொம்ப வலிக்கும். ஆனா அந்த அனுபவத்தின் இயங்கு முறை என்ன அப்படிங்கறத நாம கவனிக்கணும். இப்போ உங்க கண்களை மூடிக்கோங்க. உங்க கை வலிக்குதுன்னு வச்சுப்போம். அந்த கை என்பது என்ன? அங்க என்ன நடக்குது? ஒரு வெப்பம், ஒருவித அழுத்தம், அப்புறம் அந்த துடிப்பு, தசைகளோட அசைவு. கரெக்ட். இவை எல்லாமே வெறும் உணர்வுகள் மட்டுமே, அதாவது சென்சேஷன்ஸ். சரி, உணர்வுகள் தான். ஆனா அந்த உணர்வுகள் என் கையில தானே நடக்குது. அங்கேதான் மனம் நம்மை ஏமாத்துது. அந்த உணர்வுகள் கையில நடக்கல. அந்த உணர்வுகள் உங்க விழிப்புணர்வில் எழுகின்றன. எப்படி அலைகள் தோன்றி மறைகிறதோ அதுபோலவே இந்த வெப்பம், அழுத்தம், வலின்னு இருக்கிற அலைகள் உங்க விழிப்புணர்வுங்கிற கடல்ல தோன்றி மறையுது. வலி என்பது விழிப்புணர்வில் எழும் ஒரு தீவிரமான அலையே அன்றி விழிப்புணர்விலிருந்து தனித்து இயங்கும் ஒரு திடமான பொருள் அல்ல. ஓ, அதாவது வலிக்கும் எனக்கும் நடுல எந்த இடைவெளியும் இல்லைன்னு சொல்றீங்களா? மிக துல்லியமா. எனக்கு வலிக்குது அப்படின்னு சொல்லும்போது நான் அப்படிங்கிற ஒரு கற்பனையான மையத்தை உருவாக்கி அந்த வலி என்னை தாக்குதுன்னு நாம நினைக்கிறோம். அந்த நான் தான் துன்பத்தை உருவாக்குது. அந்த சஃபரிங்க உருவாக்குறது அந்த நான் தான். ஆமா, ஆனா நீங்க வெறும் விழிப்புணர்வாகவே நிலைத்திருக்கும் போது அங்கே துன்பத்தை அனுபவிக்க ஒரு நான் இல்ல. வலி இருக்கு. அந்த வலி அந்த விழிப்புணர்வின் ஒரு பகுதியாகவே, அதோட வெளிப்பாடாகவே தடையின்றி நடக்குது. அங்கே எதிர்ப்பில்ல. அடா, இது ரொம்ப ஆழமான ஒரு புரிதல். அதாவது வலியோடு போராடும் நான் அங்கு இல்ல, வெறும் உணர்வு மட்டுமே எஞ்சிருக்கு. சரி, வெளி உலகம்னு நாம நினைக்கிற மேஜை, லேப்டாப், ஏன் என் உடம்புல ஏற்படுற வலி எல்லாமே வெறும் விழிப்புணர்வுல தோன்ற அலைகள் தான் ஆகிவிட்ட பிறகு ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுகிறது. என்ன கேள்வி? வெளி உலகம் மாயைனா என் உள்ளே சதா சர்வகாலமும் பேசிக்கொண்டே இருக்கும் இந்த மனம், அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? எனக்கு ஒரு சுவாரஸ்யமான உதாரணம் தோணுது. நம்மில் பலரும் மனதை ஒரு பூசணிக்காய் விளக்கு, அதாவது ஒரு ஜாக்கோ லேண்டன் போல நினைக்கிறோம் இல்லையா? பூசணிக்காய் விளக்கு? எப்படி சொல்றீங்க? அதாவது மனம்ங்கிற ஒரு பெரிய இருண்ட பெட்டி இருக்கு. அதுக்குள்ள மெழுகுவர்த்தி போல ஒரு சிறிய விழிப்புணர்வு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த விழிப்புணர்வு நம் எண்ணங்களை வெளிச்சம் போட்டு காட்டுதுன்னு தான் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். மனம் ஒரு பெரிய கொள்கலன் போலவும் அதுக்குள்ள விழிப்புணர்வு அடைபட்டிருக்கிறத போலவும் நாம் கற்பனை செய்றோம். ஆமா, அது உண்மைதானா? அது ரொம்ப பொதுவான ஆனா முற்றிலும் தவறான ஒரு புரிதல். மனம் என்பது விழிப்புணர்வை சுமக்கும் ஒரு பெட்டியோ அல்லது கொள்கலனோ அல்ல. உண்மையை சொல்லப்போனா
நீங்க ஒரு அறுவை சிகிச்சை செஞ்சு மூளைய திறந்தா அங்கே மனம்னு ஒரு தனி உறுப்பை காட்ட முடியாது. கண்டிப்பா முடியாது. மனம்னு தனியா ஒரு பொருளே இல்ல. அப்புறம் எப்படி அதுக்குள்ள விழிப்புணர்வு இருக்க முடியும்? அப்ப மனம்னு ஒன்றே இல்லையா? பின் என் தலைக்குள்ள ஓடுற இந்த சத்தங்கள்லாம் என்ன? அவை வெறும் எண்ணங்கள், தாட்ஸ். எண்ணங்கள் என்பவையே விழிப்புணர்வில் தோன்றும் சிறு சிறு பிம்பங்கள் தான். ஒரு எண்ணம் எழுகிறது, மறைகிறது. அடுத்து இன்னொரு எண்ணம் எழுகிறது, மறைகிறது. ஓ, இந்த தொடர்ச்சியான ஓட்டத்தை தான் நாம மனம்னு சொல்றோமா? ஆமா, இந்த எண்ணங்கள் தோன்றுவதும் மறைவதுமான ஒரு தொடர் நிகழ்வை, அந்த மாயையான தொடர்ச்சியத்தான் நாம ஒட்டுமொத்தமா சேர்த்து மனம்னு பேர் வச்சு அழைக்கிறோம். விழிப்புணர்வு தான் அந்த பெரிய வெளி, எண்ணங்கள் அதில் தோன்றும் சிறு சிறு மேகங்கள் மட்டுமே. இதை இன்னும் நேரடியாக உணர்வதற்கு ஏதாவது வழி இருக்கா? ஏன்னா எண்ணங்களை நான் தான் உருவாக்குறேங்கிற ஒரு பிடிவாதம் ஊலைக்குள்ள இருக்கு. இத மிக எளிதா புரிஞ்சுக்க கிரேக் கூட் ஆழ்ந்த உறக்கத்தை, அதாவது டீப் ஸ்லீப்பை ஒரு உதாரணமா முன்வைக்கிறாரு. கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்க ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கும்போது என்ன நடக்குதுன்னு எண்ணி பாருங்க. ஏன் உடல் என் அனுபவத்துல இருக்காது? வெளி உலக பொருட்கள், உங்க பெயர், உங்க வேலை எதுவும் இருக்காது. ஏன் உங்க மனம்னு நீங்க சொல்ற அந்த எண்ணங்களின் ஓட்டம் கூட இருக்காது. எந்த எண்ணமும் ஓடாத அந்த நிலையில நீங்க இல்லாம போயிடுறீங்களா? இல்லவே இல்லை. ஏன்னா தூங்கி எழுந்ததும் அப்பாடா நான் ரொம்ப நல்லா தூங்குனேன் அப்படின்னு சொல்றேனே. சரியா சொன்னீங்க. நான் நல்லா தூங்கினேன்னு நீங்க சொல்லணும்னா அந்த உறக்கத்தின் தொடர்ச்சிய, அங்கு மனமே இல்லாத அந்த அமைதிய கவனித்த ஒன்று இருந்திருக்கணும் இல்லையா? ஓ மை காட், ஆமா. அந்த உணர்வு தான் எவ்வித தடையுமற்ற, எண்ணங்களற்ற தூய விழிப்புணர்வு. மனம் இல்லாத போதும் நீங்க அங்க நிலைத்திருக்கிறீங்க. அதுதான் உங்க உண்மையான இயல்பு. இது ஒரு மிகப்பெரிய திறப்பு. அதாவது ஒரு ஆஹா மொமெண்ட். உடல் இல்ல, வெளி உலகம் இல்ல, எண்ணங்கள் ஓடும் மனம் இல்ல, ஆனா நான் இருக்கிறேன். அந்த நான் தான் தூய விழிப்புணர்வு. ஆமா, கரெக்ட். சரி, இதையெல்லாம் கேட்கும்போது தர்க்க ரீதியா புரியுது. ஆனா நடைமுறை ஆன்மீக உலகிற்கு வருவோம். மனம் அமைதியடையும் போது, எண்ணங்கள் இல்லாத போது நாம ஏதோ ஒரு பிரம்மாண்டமான ஞானோதய நிலையை அடைஞ்சிட்டு தான் நினைக்கிறோம். என்லைட்டன்மென்ட். ஆமா, இது பலருக்கும் இருக்கிற ஒரு பெரிய கனவு. ஞானம் அடைஞ்சிட்டா எந்த பிரச்சனையும் இருக்காது, எல்லாமே ஆனந்தமா தான் இருக்கும், வறுமை, நோய் எதுவும் நம்மை தீண்டாதுன்னு பலரும் நினைக்கிறாங்களே. ஒரு ஹாலிவுட் படத்தோட கிளைமேக்ஸ் போல ஒரு மாயாஜால அனுபவம் கிடைக்குமா? இது பலரையும் பல வருஷமா திசை திருப்பும் ஒரு மிகப்பெரிய மாயை. கிரேக் கூட் இத மிக கடுமையாகவே விமர்சிக்கிறாரு. ஞானம் அடைவது அல்லது விழிப்புணர்வை முழுமையாக உணர்வது என்பது நோயோ வலியோ கவலையோ வராத ஒரு மந்திர நிலை அல்ல. அப்படியா? அது ஒரு பாதுகாப்பு கவசம் இல்லையா? இல்லவே இல்ல. இதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் புகழ்பெற்ற அத்வைத்த குருவான நிசர்கதத்தா மகாராஜ். ஆமா, நான் அவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். அவருக்கு ஒரு கொடிய நோய் இருந்தது இல்லையா? ஆம், அவருக்கு தொண்டை புற்றுநோய் இருந்தது. அவருக்கு உடல் ரீதியான கடுமையான வலி இருந்தது. ஒரு ஞானிக்கு ஏன் புற்றுநோய் வரணும்னு பலர் குழம்பினாங்க. ஆனா அவர் அந்த வலியை கண்டு அஞ்சல, அதை எதிர்க்கல. ஏன்னா அவர் தன்னை அந்த உடலாக அடையாளப்படுத்திக்கல இல்லையா? மிகச்சரி. அவருக்கு வலி இருந்தது, ஆனா துன்பம் இல்ல. அவர் தன்னை அந்த வலியையும் அந்த நோயின் அனுபவத்தையும் எந்த பாகுபாடும் இல்லாம ஒளிர செய்யும் விழிப்புணர்வாகவே உணர்ந்தார். இது ரொம்ப ஆழமானது. ஆனா நான் சில சத்சங்கங்களுக்கு போயிருக்கேன். அங்க பலரும் ஒருவித பேரானந்த நிலையில, கண்கள்ல கண்ணீரோட, உலகத்தின் எந்த கவலையும் இல்லாத ஒரு உச்சகட்ட ஹை நிலையில இருக்கிறத பார்த்திருக்கேனே. அதைத்தானே ஞானம்னு போதிக்கிறாங்க. அதுதான் ஆன்மீக உலகோட மிகப்பெரிய பொறி. அத ஃபிளிப் ஃப்ளாப் எஃபெக்ட் அப்படின்னு கிரேக் கூட் அழைக்கிறாரு. சத்சங்கங்கள்ல நடக்கிறது ஒருவித உணர்ச்சிகரமான தற்காலிக விடுவிப்பு. ஓ, அது நிரந்தரம் இல்லையா? இல்ல, அங்க ஒரு மாயையான ஆனந்த நிலை தோன்றும். அந்த சூழல்ல டோபமைன் சுரந்து மனம் ஒரு அமைதியை காணும். ஆனா சில மணி நேரங்களோ அல்லது 2 நாட்களிலோ நிஜ உலகிற்கு திரும்பியதும் அந்த ஆனந்தம் மறைஞ்சிடும். ஆமா, அப்போ மறுபடியும் அந்த அனுபவத்தை தேடி மக்கள் அடுத்த சத்சங்கத்துக்கு அலைவாங்க. கரெக்ட். இது வெறும் மனதோட விளையாட்டு. ஓ, அப்படியென்றால் உண்மையான விழிப்புணர்வு என்பது அந்த ஆனந்த நிலை இல்லையா? இல்ல, உண்மையான விழிப்புணர்வென்பது ஒரு குறிப்பிட்ட ஃபீலிங் அல்லது ஸ்டேட் அல்ல. அது சத்சங்கத்தின் ஆனந்தம், அலுவலகத்தின் ஏமாற்றம், தத்துவத்தின் குழப்பம், புற்றுநோயின் வலி என அனைத்தையும் எந்த பாகுபாடும் இன்றி, விருப்பு வெறுப்பின்றி ஒளிரச் செய்யும் ஒரு எல்லையற்ற திறந்த வெளி. வாவ், அது எப்பவுமே அங்கதான் இருக்கு. ஆமா, அத நீங்க புதிதாக பெற வேண்டியதில்லை.
ஒருபோதும் இழக்கவும் முடியாது. அந்த தேடலின் ஏமாற்றத்தை கைவிடுவதே விழிப்புணர்வு. அப்படியென்றால் இதற்கெல்லாம் நடைமுறையில் என்னதான் அர்த்தம்? இந்த ஆழமான தத்துவங்களை அன்றாட வாழ்க்கையில எப்படி பயன்படுத்துவது? எல்லாமே விழிப்புணர்வு தான். நாங்கிற ஒன்றே இல்லைனா நான் இனிமேல் நான் எனதுங்கிற வார்த்தைகளையே பயன்படுத்தக்கூடாதா? நான் நாளைக்கு காலையில கடைக்கு சென்று பொருட்கள் வாங்கும்போது, அரசாங்கத்துக்கு வரி கட்டும்போது அல்லது முடிவெட்ட போகும்போது இந்த இரண்டற்ற நிலையை எப்படி சமாளிக்கிறது? என்னை சுற்றியுள்ளவங்க என்ன பைத்தியம்னு நினைக்க மாட்டாங்களா? நீங்க கேக்குறது ரொம்ப நியாயமான சந்தேகம். ஆன்மீக தேடல்ல உள்ள பலரும் இந்த தவறை செய்றாங்க. இதத்தான் மிக வேடிக்கையா லக்னோ நோய் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. லக்னோ நோயா? அப்படின்னா என்ன? அதாவது எல்லாமே ஒன்றாகிவிட்ட பிறகு நான் அப்படிங்கிற வார்த்தையை தவிர்த்து விட்டு இந்த உடல் இப்போது உணவு உண்கிறது, இந்த வடிவம் இப்போது நடந்து செல்கிறது அப்படின்னு மத்தவங்க முன்னாடி விசித்திரமா பேசுறது. ஆமா, சில பேர் அப்படி பேசுவாங்க. இது முற்றிலும் தேவையற்றது மட்டுமல்ல, இதுவும் ஆன்மீக அகந்தையின் மற்றொரு வடிவமே. நாம சாதாரணமா பேசுறதுல, அன்றாட வேலைகளை செய்யறதுல எந்த தவறும் இல்ல. இது எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, கிரேக் கூட் இத ஒரு ட்ராக் பைக் ஓட்டுவதற்கு ஒப்பிடலான்னு சொல்றாரு. ட்ராக் பைக்கா? அதாவது பிரேக் இல்லாத சைக்கிளா? அது ஆபத்தாயிற்றே. நான் எப்படி விபத்து இல்லாம வரி கட்டுறது, முடிவெட்டுறது மாதிரியான அன்றாட பொறுப்புகளை செய்யறது? சாதாரண பார்வையில பிரேக் இல்லாத சைக்கிள் ஆபத்தா தோணலாம். ஆனா ஒரு தொழில்முறை வீரர் அந்த பிரேக் இல்லாத பைக்கை ஓட்டும்போது அங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க. பிரேக் என்பது ஒரு மெக்கானிக்கல் எதிர்ப்பு. ஓஹோ, ஒரு ரெசிஸ்டன்ஸ். ஆமா, அந்த எதிர்ப்பு இல்லாததால அவர் சைக்கிளா அந்த நகர்வோட நகர்வா முழுமையா ஒன்றிணைந்திருப்பாரு. அவருக்கும் அந்த சைக்கிளுக்கும் அந்த சாலைக்கும் இடையே எந்த பிரிவினையும் ஒராணிவும் இருக்காது. எல்லாமே மிக நேர்த்தியா ஒரு ஃப்ளோவா நிகழும். ஓ, இப்போ புரியுது. அதாவது நம்ம வாழ்க்கையில நான் இதை செய்றேன், இது என் வேலைன்னு நம்ம உருவாக்குற அந்த அகந்தை தான் அந்த பிரேக். அந்த பிரேக் தான் தேவையற்ற மன உளைச்சலையும் உராய்வையும் உருவாக்குது. மிக சரியா பிடிச்சீங்க. அந்த நான்கிற பிரேக் இல்லாத போது, நீங்க விழிப்புணர்வாவே நிலைத்து இருக்கும்போது, எந்த சுமையும் இன்றி, எந்த பிரிவினை உணர்வும் இன்றி, வாழ்க்கையின் அன்றாட வேலைகளை மிக இயல்பா முழுமையா செய்ய முடியும். வரி கட்டுறது நடக்கும், முடிவெட்டுறது நடக்கும். ஆனா அதோடு போராடும், அதை கண்டு அஞ்சும் ஒரு நான் அங்க இருக்காது. நாம வாழ்க்கையோட ஓட்டத்தோடு முழுமையா ஒன்றிடுறோம். கரெக்ட். இது பொறுப்புகளை தட்டி கழிப்பது அல்ல, மாறாக முழுமையான ஈடுபாட்டோடு செயல்படுவது. மிக அற்புதமான தெளிவான விளக்கம் இது. நாம உலகத்தை விட்டு எங்கும் தப்பிச்சு ஓட வேண்டியதில்ல, காட்டுக்கு போக வேண்டியதில்ல. எல்லாவற்றோடும் நம் அன்றாட வேலைகளோடும் முழுமையா ஊன்றி எவ்வித உராய்வும் இன்றி வாழ முடியும் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விடுதலையை கொடுக்குது. கண்டிப்பா. பிரிவினை என்பது நம் கற்பனையிலே மட்டுமே உள்ளது என்பதை உணர்வதே இந்த நேரடி பாதையோட இறுதி நோக்கம். இந்த முழுமையான ஆழமான அலசலுக்கு பிறகு உங்களுக்காக இதை கூர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்காக ஒரு இறுதி சிந்தனையை முன்வைக்க விரும்புறேன். சொல்லுங்க. ஆமா, நிறைய பேருக்கு ஆன்மீக தேடல்ல இருப்பவங்க, எனக்கு இன்னும் அந்த ஞானோதயம் கிடைக்கலையே, நான் இன்னும் அந்த முழுமையான விழிப்புணர்வு நிலையை அடையலையே, எனக்கு இன்னும் கோபம் வருதேன்னு உங்களுக்குள்ளேயே நீங்க வருத்தப்படுறீங்க இல்லையா? ஆமா, நிறைய பேருக்கு அந்த வருத்தம் இருக்கும். அப்படி வருத்தப்படும் அந்த எண்ணம், அந்த அதிருப்தி, அது கூட நீங்க தேடிக்கிட்டு இருக்கிற அதே விழிப்புணர்வுல எழும் மற்றொரு சாதாரண எண்ணம் தான் என்றால் எப்படி இருக்கும்? இதை சற்று ஆழமாக சிந்தித்து பாருங்க. ரொம்ப ஆழமான சிந்தனை. அந்த அதிருப்தியை கவனிக்கும் விழிப்புணர்வாக நீங்களே இப்போதே இந்த நொடியிலே இருக்கும்போது அதை புதிதாக அடைய வேண்டிய அவசியம் எங்கே இருக்கு? நீங்களே தேடுதலும் தேடப்படும் பொருளுமாக இருக்கும் விந்தை இது. இதை அசைப்பட்டபடியே இருங்க. ஆமா, நீங்களே அதுவாகத்தான் இருக்கீங்க. இப்போது வீடியோவின் இறுதிப் பகுதி. இவ்வளோ நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது. கண்டிப்பா, இது ஒரு அருமையான முயற்சி. இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தருது என்று நினைத்தால் இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு மிகவும் உதவும். என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ஐடி மூலம் வழங்கலாம். உங்களால் முடிந்த அளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். ஆமா, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்கள். மனப்பூர்வமான நன்றி. நன்றி. மீண்டும் சந்திப்போம்.